15 தேவதைகள் இருக்காங்க. சரி. இந்த 15 தேவதைகள் வந்து யாருக்கு வந்து ஏவல் செய்வாங்கன்னா, ராஜராஜேஸ்வரிக்கு வந்து ஏவல் செய்யற தெய்வம். இப்ப நம்மோட பட்டறையில எப்படி வேலைக்கு ஆள் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து 15 விதமான இயக்கங்கள் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, அலைவரிசை இருக்கு. இந்த 15 விதமான அலைவரிசைக்கு ஹெட் ஆறுன்னா ராஜராஜேஸ்வரி. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. அப்போ அமாவாசையில இருந்து எடுத்தா பௌர்ணமி மட்டும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு தேவதைகளுடைய நாட்கள்ல தான் நம்ம பிறக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, முன்னோர்கள் இறந்தா நம்ம எதுல சாமி கும்பிடுறோம்? திதியை வச்சுதான் கும்பிடுறோம் இல்லைங்களா? திதியில தானே வருஷம் சாமி கும்பிடுறோம். அப்ப இறந்தவங்களுக்கு வந்து இந்த திதி எவ்வளவு முக்கியமோ, அப்ப பிறந்த திதி நமக்கு எவ்வளவு முக்கியம்? இப்ப இறந்தவங்களுக்கு வந்து அந்த திதியில உணவு கொடுத்தா மேல்லோகத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சேரும் ஐதீகம். அப்போ அந்த அலைவரிசை அங்க கொண்டே சேர்த்துது. அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்றப்ப நம்மளுடைய திதி எவ்வளவு முக்கியம்? அப்ப அந்த திதி தேவதை தான் நம்ம வணங்குறோம். அப்படி வந்து 15 நாளைக்கு 15 தேவதைகள் இருக்காங்க. அமாவாசையில இருந்து எடுத்தோம்னா காமேஸ்வரி, பகமாலினி, நித்யலின்னா, பேரண்ட நித்யா, வக்னிவாசினி, வஜ்ரேஸ்வரி, சிவதுதி, திரிவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபாதகா, விஜயா, சர்வமங்களா. இன்னைக்கு 13வது நாள் சர்வமங்களா. பிரதோஷத்தன்னைக்கு சர்வமங்களா வருவாங்க. சர்வமங்களா நாளைக்கு வந்து ஜுவாலாமாலினி, நாளான்னைக்கு வந்து சித்ரா, பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா. இப்படி 15 தேவதைகள் இருக்காங்க. இந்த 15 தேவதைகள் தான் நம்மளுடைய ஆத்மாவுடைய தாய். இந்த சரீரத்தை கட்டமைக்கிறது ஒரு ஆணு பெண்ணு, ஒரு தாயின் தந்தையும் சரீரத்தை கட்டமைச்சு. அந்த உயிர் யாருடையது? இறந்தவங்களுக்கு அந்த திதியில கொடுத்தா அந்த உணவு அங்க போய் சேருதுன்னா, அப்ப அந்த உயிர் வந்து அந்த திதிக்கு தானே சொந்தம். அப்ப நம்ம பிறந்த திதிக்கு ஒரு சொந்தமா ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதை வந்து இன்னைக்கு வந்து சர்வமங்களா. இன்னைக்கு இருக்கிற அந்த அம்பாளுடைய பெயர் வந்து சர்வமங்களா. அந்த சர்வமங்களாவை தான் இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறோம். சர்வமங்களாவை கும்புறப்ப வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சர்வவிதம் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு மங்களங்கள் கிடைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாசம் அதிகமாகும் அந்த அம்மாவை கும்பிடுறோம். நம்ம செஞ்ச கர்மங்கள் நம்மளை விட்டு விலகும். இது வந்து இந்த அம்மாட்ட மட்டும்தான் அதிகமா இருக்கு. சர்வமங்களாட்ட மட்டும்தான் நம்மளுடைய கர்மாவை வந்து போக்குறதுக்கு உண்டான அந்த தர்மம் வந்து அந்த அம்மாட்ட நிறைய இருக்கு. அப்போ அன்னைக்கு நம்ம இந்த வளர்பிறையில வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு வரக்கூடிய திரையோதசி அன்னைக்கோ அல்லது வந்து தேய்பிரையில வரக்கூடிய திருதிக்கோ வந்து இந்த அம்மா தான் பொறுப்பு. அப்ப இந்த அம்மாவுடைய நாள்ல திதியில நம்ம பிறக்கிறப்போ நம்முடைய கர்மா வந்து கழியும். அரசாங்கத்தால நடக்கக்கூடிய வேலைகள், நமக்கு அரசாங்கத்துல வந்து ஒரு இபி ஆபீஸுக்கு போறோம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இபி ஆபீஸுக்கு போறோம்ல, கோர்ட்டு, வழக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுகள், இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மா வணங்கினா இந்த அம்மா கைகுடி கொடுக்கும். இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது ஒரு ஸ்பார்க். இங்க வந்து நம்ம பத்த வைக்கிறோம். எதை பத்த வைக்கிறோம்னா, தீப்பெட்டி மாதிரி ஒரு விளக்க பத்த வச்சுட்டோம்னா அதுல இருந்து 1000 விளக்க பத்த வைக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த சர்வமங்கலம் கும்பிடுறோம். அப்ப தினசரி நம்ம வந்து அவங்கள கையெடுத்து நம்ம வணங்கிட்டே வர்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வகையில வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்தும். இந்த 15 தேவதைகளை வணங்குறப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வர தீரும். இது நம்ம ரெகுலரா பண்றப்ப அது தீரும். நீங்க ஒரு நாள்ல இல்ல, நீங்க ரெகுலரா வந்து அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு வர்றப்ப என்ன ஆகுனா, இதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறைய ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவை வணங்கினா இது கிடைக்கும் நமக்கு தெரியும். அப்போ நீங்க அந்த எண்ணம் வந்து உங்களோட வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த அம்மாவை கும்பிட்டோம்னா என்னுடைய நம்பிக்கை அது ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன ஆகுனா, அதுக்குண்டான வழிகள் கிடைக்கணும். அந்த வழியில வந்து நம்ம புரிஞ்சு பயணிச்சோம்னா நம்மளுடைய இடர்பாடுகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னேறோம். இப்ப அந்த அம்மாவை தான் சர்வமங்களா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சர்வமங்களா ஜும் பட் ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சர்வமங்களாய சமர்ப்பணயாமி. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சர்வமங்களாய சமர்ப்பணயாமி.